எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இவரே தமிழ்நாடு காங்கிரஸை ரெண்டா உடைக்கிறார் ராகுல். ஒரு காங்கிரஸ் திமுகவோட போட்டி போட வைக்கிறார், ஒரு காங்கிரஸ் விஜயோட போட்டி போட வைக்கிறார். ஓகே, எந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா விஜய் பக்கம் போன காங்கிரஸ்ல ஒன்னா எம்எல்ஏ சேர்ந்து ஒரு காங்கிரஸா வந்துடும். ஓகே, விஜய் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாருன்னா திமுக ஆதரவு காங்கிரஸ் எல்லாம் விஜய் பக்கம் வந்துடும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உடையிறதும் சேர்றதும் பெரிய விஷயம் கிடையாது. நரேந்திர மோடி 2014ல 2019ல ஃபுல் மெஜாரிட்டியில் வந்தார். வந்தபோது கூட என்டிஏன்ற முறையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தார். மோடியே கொடுக்கும்போது ஸ்டாலின் ஏன் கொடுக்க கூடாதுன்றது இவங்க கேள்வி. சார் ஏன் சார் ஆட்சியில் பங்கு கொடுத்தாதான் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வளருமா சார்? காங்கிரஸ் வளர்றதுக்கு அது உதவும் அவங்க நம்புறாங்க. திமுக எதிர்கட்சியா இருந்ததுன்னா கூட்டில் பங்கு கேட்க போறது இல்லை. ஆளுங்கட்சியா வருங்கிற நம்பிக்கையில் தான் கூட்டில் பங்கு கேட்கறாங்க. திமுக கூட்டணி ஜெயிச்சிரும் அந்த நம்பிக்கையில் தான் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கறாங்க. எதுக்கு சார் விஜயை வச்சு காங்கிரஸ் வந்து பூச்சாண்டி காட்டுறாங்க? விஜய் எதுக்குன்னா விஜய் துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு, 8 கேபினெட் மினிஸ்டர் கொடுக்குறாரு. சரி, தமிழ்நாட்டில் வந்து விஜய், ராகுல், பிரியங்கா ஜாயிண்டா கேம்பெயின் பண்ணாங்கன்னா அதிரடியா மாறிடும். ஸ்டாலின் சொல்றாரு எடப்பாடிக்கு இருக்கிற தைரியம் கூட நமக்கு இருக்கக்கூடாதான்னு கேட்கிறாராம். ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன், ஆட்சியில் பங்கு கிடையாது, எக்ஸ்ட்ரா சீட் ஒன்னா கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க. அவர் என்ன சொல்றாராம், இப்பவே ஆட்சியில் பங்குன்னு ஒத்துண்டா அது திமுக வீக்கார மாதிரி ஆயிடுது. ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியே வந்துட்டு விஜய் கூட கூட்டணி வச்சா மட்டும் கிராஸ் ரூட் லெவலில் இருக்கும் காங்கிரஸ் வளர்ந்துருமா சார்? ஆட்சியில ஒரு கட்சி வந்ததுன்னா கண்டிப்பா லோக்கல் லெவல்ல கீழ் லெவல்ல வளர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எதிர்கட்சியா இருந்து வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். விஜய் கூட கூட்டணி வச்சா விஜய் சிஎம் ஆயிடுவார். விஜய்க்கு வாய்ப்பு உண்டு. திமுக கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் இருக்கு போல இருக்கே சார். காங்கிரஸே வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கும்போது நாம சென்டர்ல பவர்ல இருக்கோம், நாம ஏன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்க கூடாதுன்னு வந்து பிஎல் சந்தோஷ் கொளுத்தி போட்டிருக்காரு போல இருக்கே. ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில பங்கு கேட்குது. நம்ம மத்தியில 12 வருஷமா ரூல் பண்றோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி கேட்கறதுக்கு நம்ம தயங்குறோம். அவர் யோசிக்கிறாரு இது என்ன நடக்குது. மோடி வந்து ஒரு மேஜிக் பண்ண போறாருன்னு சொன்னாராம். தேர்தலுக்கு முன்பு பீகார்ல கொடுத்த மாதிரி 13,000 ரூபாய் ஒரு தமிழ் பெண்களுக்கு பணம் கொடுக்க போறாரு. அது எப்படி சார்? பணமே இல்லாத ஸ்டாலின் கொடுக்கும்போது பணம் கையில வச்சிருக்கிற மோடி கொடுக்க மாட்டாருன்னு என்ன? ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். என்ன சார், திமுக கூட்டணிக்குள்ளார ஒரு குடுமிப்பிடி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நீயா நானா அப்படிங்கிற கோஷ்டி பூசல் ஒரு மிகப்பெரிய அளவில் வெளியே வந்திருக்கு. திமுக vs காங்கிரஸ் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை வந்து திமுக கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி இப்படியே போக வாய்ப்பு இருக்கா, அல்லது திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிய வாய்ப்பு இருக்கா, அதாவது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் முறிய வாய்ப்பு இருக்கா? போன வாரம் ஐ திங்க் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் வந்து ராகுலை பார்த்துருக்காங்க. சரி. ஸோ மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது எல்லாமே ராகுலுக்கு தெரியாம பேசுறாருன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ராகுலுக்கு தெரிஞ்சுதான் பேசுறாங்க, ராகுலோட அப்ரூவலோட தான் பேசுறாங்க. ராகுல் சொல்றாங்க பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறாரு அவரு. சரி. ராகுலுக்கு எப்படியாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்கணும்னு ஆசை. சவுத் இந்தியாவில் தான் காங்கிரஸ் பலமாக இருக்குது. சரி. அதனால் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். காங்கிரஸால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறது முடியாத காரியம். அட்லீஸ்ட் ஒரு ஆட்சியில் ஒரு பங்காவது பெறணுங்கிறது அவரோட ஆசை. அது வந்து அவரோட விருப்பமாக இருக்குது. ஓகே சார். காங்கிரஸ் சவுத்தில் பலமாக இருக்குது, ஒத்துக்கிறேன். கேரளாவில் காங்கிரஸ் இருக்காங்க, கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி சமீபத்தில் ஊரக உள்ளாட்சியை ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு, பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் இருக்காங்க,
தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்காங்க. ஆட்சியில் பங்கு கொடுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்க முடியுமா சார்? காங்கிரஸை வளர்க்கறதுக்கு அதிகாரம் தேவை. எந்த ஒரு கட்சியுமே ஆட்சியில் இல்லைன்னா பலகீனம் ஆயிடுங்கிறது ஒரு ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகே. காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி. ஆமாம் சார். அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் தேவை அப்படிங்கிறது ராகுலோட எண்ணம். இப்போ கேரளாவில் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க தேர்தலில், கண்டிப்பாக வந்துட போகிறது. தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஒன்றுன்னு பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 10 ஆண்டு காலம் மத்திய காங்கிரஸ் யூபிஏ கூட்டணி இருக்கும்பொழுது திமுகவுக்கு நாங்கள் அமைச்சரவை கொடுத்தோம். நீங்கள் எம்எல்ஏ கொடுத்தீங்க, எம்பி கொடுத்தீங்க இல்லைங்களே. திமுக எம்பியோட ஆதரவால் தான் நாங்கள் ஆட்சி அமைச்சோம். அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கும் கொடுத்தோம். ஓகே. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் கொடுக்கறதுல என்ன நஷ்டம் அப்படிங்கிறது இந்த விஜய் ஆதரவு காங்கிரஸ்காரர்களோட நிலைப்பாடு. ஓகே சார். யூபிஏ 1ல் ஒரு 16 எம்பியோ 17 எம்பியோ திமுக வச்சுருந்தாங்க. அதன் காரணமாக தான் மத்தியில் வந்து காங்கிரஸே ஆட்சிக்கு வந்தாங்க சார். அதனால வந்து திமுக கேட்ட பிளம் போர்ட்ஃபோலியோ கொடுக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸுக்கு இருந்துச்சுல, அதனால் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் திமுக மைனாரிட்டி ஆட்சி. ஸோ மத்திய மைனாரிட்டி ஆட்சியில் இருக்கும்போது கொடுக்கலையே, ஏன்னா காங்கிரஸ் கேட்கலங்கிறாங்க. கேட்டாங்க. அவங்க சோனியா காந்தி வாயை வச்சு அடைச்சிட்டாங்க இவங்கள. ஓகே. ஒரு வார்த்தை சோனியா காந்தி சொல்லி கப்சிப்னு அடைச்சிட்டார். கலைஞர் சாதுரியமானவர், அவரை குறைச்சி மதிப்பு போட முடியாது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் கிடையாதுங்கிறது முடிவாக இருந்தார். அவங்களுக்கு என்னன்னா 2006 வாங்காத இப்போ 2026 வாங்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்குன்னு திமுக மைனாரிட்டி வரும்னு அவங்க சொல்ல, மெஜாரிட்டி வந்தால் கூட இப்போ நரேந்திர மோடி 2014 ஃபுல் மெஜாரிட்டியில் வந்தார். ஆமாம். 2019 ஃபுல் மெஜாரிட்டியில் வந்தார். வந்தபோது கூட என்டிஏன்ற முறையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தார். மோடியே கொடுக்கும்போது ஸ்டாலின் ஏன் கொடுக்கக்கூடாதுன்றது இவங்க கேள்வி. ஏன் சார் ஆட்சியில் பங்கு கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வளருமா சார்? காங்கிரஸ் வளர்கிறதுக்கு அது உதவும் அவங்க நம்புறாங்க. அப்படியா? ஆட்சியில் இருந்தால் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு பதவியில் இருந்தால் ஒரு கட்சி வளரும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே. தமிழ்நாடு காங்கிரஸில் வந்து கோஷ்டி பூசல் இருக்குது, சண்டை இருக்குது, தகராறு இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஓகே. அவங்களே ஒருத்தர் காலை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சி வளர்க்கறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரியல. ஓகே சார். 2004 இருந்து 2014 வரைக்கும் இந்தியாவில் யார் சார் ஆட்சியில் இருந்தாங்க? என்டிஏ சாரி காங்கிரஸ் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தமிழ்நாடு மன்மோகன் சிங் ஆட்சி. அப்போ தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வளர்த்தாங்களா சார்? அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்களோட ஆர்குமெண்ட் என்னென்னா, எங்களை வளர விடாமல் திமுக எங்கள் மேலே அழுத்தம் கொடுத்ததுன்றாங்க. எப்படி சார் அழுத்தம் கொடுத்ததுன்றாங்க? திமுக எப்படி சார் அழுத்தம் கொடுக்க முடியும்? இல்லை, வளர விடாமல் எங்கள் மத்தியில் ஆட்சி எடுத்துட்டு மாநிலத்தை எங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் கொடுக்கல, எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கலன்றாங்க சார். அப்போ எதிர்கட்சியாக இருந்தது காங்கிரஸ். ஒன்று உணர்றோம், அந்த பீரியடில் தமிழ்நாட்டில் வந்து 2004 to 14 கொஞ்சம் தான் திமுக இருந்தது, மீதியெல்லாம் அதிமுக தான் இருந்தது. ஆமாம். அதனால் அதிமுக பீரியடில் எதிர்கட்சி தானே காங்கிரஸ், வளர்றது கஷ்டம். இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியோட அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கிற காங்கிரஸ் வளர்ப்பதற்கு திமுக உதவணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும்போதே தமிழ்நாட்டை வந்து காங்கிரஸ் வளரலை. இப்போ எதிர்கட்சி பாஜக ஆட்சி. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ந்துருவாங்கிற கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணியில் தானே இருக்கு. திமுகவோட கூட்டணியில் திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா கூட்டணியில் பங்கு கேட்க போகிறது இல்லை. ஆளும் கட்சியாக வருங்கிற நம்பிக்கையில் தான் கூட்டணியில் பங்கு கேட்குறாங்க. ஓகே. இப்போ திமுக தோக்குன்னு நினச்சிங்க தாங்க வச்சுங்க, இவங்க அந்த வார்த்தை கேட்க போகிறது இல்லை. ஸோ மறுபடியும் திமுக ஆட்சி வந்துடும், அந்த நம்பிக்கையில் வந்து கூட்டணியில் பங்கு திமுக கேட்குறாங்க. ஆட்சி வரும், எங்களுக்கு கூட்டணியில் எங்களுக்கு கூட்டு அமைச்சரவையில் எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கன்னு கேட்குறாங்க. ஓகே சார். அதான் திமுக கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி இல்லை சார். திமுக கூட்டணி ஜெயிச்சிரும் அந்த நம்பிக்கையில் தான் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. எதுக்கு சார் விஜயை வச்சு காங்கிரஸ் வந்து பூச்சாண்டி காட்டுறாங்க? விஜய் எதுக்குன்னா, விஜய் துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு, 8 கேபினெட் மினிஸ்டர் கொடுக்குறாரு. சரி. எல்லாம் இவங்க கேட்கறதெல்லாம் அள்ளி கொடுக்குறாரு. இவங்க என்ன கடைசியாக பேசப்பட்டதுன்னா, தமிழ்நாட்டில் வந்து விஜய் ராகுல் பிரியங்கா ஜாயிண்டாக கேம்பெயின் பண்ணாங்கன்னா அதிரடியாக மாறிடுன்றாங்களா அவங்க. ராகுல் விஜய் பிரியங்கா 3 பேர் சேர்ந்து கேம்பெயின் பண்ணாங்கன்னா
தமிழ்நாட்டோட தலைவிதியே மாறிடும், அதிரடியாயிடும். இளைஞர்கள் யூத்து எல்லாம் ஒரு புது ஃபோர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறது மாணிக்கம் தாக்கூர் இவங்களோட கணக்கு. ராகுல் கேம்பெயினை பீகாரில் பார்த்தேன் சார், ரொம்ப சூப்பராக பண்ணார். ராகுல் கேம்பெயின் பண்ணார். தமிழ்நாட்டில் அவருக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் ராகுலுக்கு ஒரு பேர் இருக்கு சார். அந்த பேரில் வச்சு விஜயோட சேர்ந்து கேம்பெயின் பண்ணார்னா ஜெயிக்க முடியும்னு பார்க்குறாரு. அது இல்லாமல் ராகுல் இன்னொரு கணக்கு போடுறாராம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன கணக்கு சார்? என்ன கணக்குன்னா, இது வந்து டெல்லி தகவல், நீங்க பக்கத்தில் உட்காந்து கேட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. ஓகே. இவரே தமிழ்நாடு காங்கிரஸை ரெண்டா உடைக்கிறார். யாரு? ராகுல். உடைச்சு ஒரு காங்கிரஸ் திமுகவோட போட்டி போட வைக்கிறார், ஒரு காங்கிரஸ் விஜயோட போட்டி போட வைக்கிறார். ஓகே. எந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா விஜய் பக்கம் போன காங்கிரஸ்ல ஒன்னா எம்எல்ஏ சேர்ந்து ஒரு காங்கிரஸா வந்துடும். ஓகே. விஜய் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாருன்னா திமுக ஆதரவு காங்கிரஸ்லாம் விஜய் பக்கம் வந்துடும். எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உடையிறதும் சேர்றதும் பெரிய விஷயம் இல்லை. குமரி ஆனந்தர்லேருந்து ப சிதம்பரம்லேருந்து வாழப்பாடி ராமூர்த்திலேருந்து ஜி.கே. மூப்பனார்லேருந்து எல்லாரும் உடச்சி சேர்த்து பி சிதம்பரம் கூட ஆரம்பித்தார் ஜனநாயக பேரவைன்னு, அப்புறம் ஒன்றா சேர்த்துட்டார். ஸோ இப்போ ராகுல் சொல்கிறாரா, இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பாருங்க, ரெண்டா உடச்சி பாருங்க. இந்த பக்கம் மாணிக்கம் தாக்கூர்லாம் விஜய் பக்கம் போட்டோம், செல்வ பெருந்தகெல்லாம் டிஎம்கே பக்கம் போட்டோம், நானே அதுக்கு பிளெஸிங் கொடுக்குறேன், என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம், தேர்தல் முடிஞ்சவொடனே ரெண்டு ஒன்றாயிடுங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுறதா கேள்விப்படுறோம். ஓகே சார். அதாவது இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ள நடக்கிறது எல்லாமே ராகுல் காந்தியின் ஆசீர்வாதத்தோட தான். இந்த கண்டிப்பாக ராகுல் காந்தி தெரியாமல் எதுவும் நடக்கிறது இல்லை, அவரை மீறி எதுவும் போகிறதில்ல. இப்போ நடக்கிறது அனைத்தும் ராகுலோட ஆசையோடு தான் நடக்கிறதுன்னு எனக்கு டெல்லி தகவல்கள் வருது. ராகுலை மீறி யாரும் தமிழ்நாட்டில் பேச மாட்டாங்க. மாணிக்கம் தாக்கூர் இந்த அளவுக்கு என்ன சொன்னார், 2Gயில் நீங்கள் பண்ண தப்புனால நாங்கள் ஆட்சி இழந்தோன்னாரு. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் திமுகவை எந்த அளவுக்கு சூடு கலப்புன்னு உங்களுக்கு தெரியும். திமுகவை கோவப்படுற அளவுக்கு பேசுகிற வார்த்தை, சாதாரணமாக கூட்டணியை பற்றி பேசுகிற வார்த்தை இல்லை அது. நீங்கள் 2Gயில் நீங்கள் பண்ண தப்புனால் நாங்கள் ஆட்சி இழந்தோன்னு பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறதுக்கு மேலிடத்தோட ஆசி இல்லாமல் எங்கேயாவது மாணிக்கம் தாக்கூர் பேசுவாரான்னு நீங்களே யோசித்து பார்த்துங்க. ஓகே. மாணிக்கம் தாக்கூருக்கு பின்னாடி ராகுல் காந்தியோட சப்போர்ட் முழுசா இருக்குங்கிறீங்க? முழுசா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு 100% இருக்கு. இந்த ராகுல் தான் இதுக்கெல்லாம் காரணம் பண்றாரு. உள்ளுக்குள்ள இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்குல்ல சார், திமுக ஏன் சார் ரொம்ப சைலண்டா இருக்காங்க? அதாவது தளபதி அவர்கள் பேசியிருக்காங்க, ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசியிருக்காங்க, அதையும் தாண்டி திமுக தலைமையிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மீடியா நிகழ்ச்சியில ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு ரொம்ப டீட்டெயிலாகவே பேசிட்டாரு. இந்த காங்கிரஸ்குள்ள இருக்கிற இந்த சலசலப்பை திமுக எப்படி சார் பார்க்குறாங்க? என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க திமுக? அதே நேரத்தில் ராஜகண்ணப்பனை கூப்பிட்டு ஸ்டாலின் வாங்கன்னு வாங்கிட்டார். எப்படி யாரை கேட்டு கூட்டணி பற்றி பேசலாம்? நான் பேச வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் யார் கூட்டணி பற்றி பேசுறது? வாங்கன்னு வாங்கிட்டார். ஸோ அதனால ஸ்டாலின் அமைதி காக்கிறார். ஏன் அமைதி காக்கிறார் சார்? ஏன் அமைதி காக்கிறாருன்னா, இவங்க என்ன அடிச்சுட்டாலும் நம்மக்கிட்ட தான் வந்தாகணும். ஓகே. என்ன வேணால் அடிச்சுக்கிட்டோம், என்ன வேணால் பேசட்டும், என்ன வேணால் முட்டி மோதட்டும், பார்த்துடலாம், ரெண்டில் ஒன்று நம்மக்கிட்ட தான் வரணும். நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், ஆட்சியில் பங்கு கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கிடையாது. சரி, எக்ஸ்ட்ரா சீட் ஒன்றா கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க, அதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாராம், இப்போவே ஆட்சியில் பங்குன்னு ஒத்துண்டா அது திமுக வீக்கார மாதிரி ஆயிடுது. ஓகே. மக்கள் மத்தியில் எலக்ட்ரேட் நடுவில் திமுக தன் தோல்வியை ஒப்புக்கொள்ற மாதிரி ஆடுது இல்லை? அது எந்த தலைவர் ஒத்துப்பாரு? எடப்பாடியே ஒத்துக்க மாட்டேங்கிறார். கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதுவும் பவர்ல இருக்காங்க பிஜேபி. டெல்லி அவ்வளோ பவர்ஃபுல் பிஜேபியை டிமிக்கி கொடுக்கிறார். இன்னும் இந்த வரைக்கும் கூட்டணி ஆட்சின்ற வார்த்தை எடப்பாடி வாயிலேருந்து வரல. அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடிக்கு இருக்கிற தைரியம் கூட நமக்கு இருக்கக்கூடாதான்னு கேட்குறாராம். எடப்பாடிக்கு இருக்கிற அந்த ஒரு தைரியம் நமக்கு இல்லாமல் நாங்கள் கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் எடுத்து போனால் நம்மளே நம்ம பலவீனத்தை காட்டுற மாதிரி ஆடுது. ஓகே. அந்த பலவீனத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போனோமா, இதுக்கு தான் நான் கட்சி வளர்க்குறேன்னா, இதுக்கு தான் இவ்வளோ நம்ம பெரிய கட்சி ஒரு தியாகம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு வாங்குன்னு வாங்கியிருக்காரு. ஓகே. ஸோ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நிதர்சனமான உண்மை என்னன்னா, கூட்டணி ஆட்சி கிடையாது. நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது, தேர்தலுக்கு பிறகு தேவைப்பட்டா பார்த்துக்கலான்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஓகே. யார்கிட்ட? செல்வ பெருந்தகிட்ட சொல்லியிருக்காரு.
தேர்தலுக்கு பிறகு நம்ம பேசிக்கலாம், இப்போ முன்னாடி ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் மீறி கூட்டணி வேணும்னு கேட்டாங்கன்னா ஸ்டாலின் கதவை அடைக்காமல் என்ன பண்ணுவார்? ஸோ காங்கிரஸ் போனாலும் போகட்டுங்கிற முடிவுக்கு திமுக வந்துருச்சா சார்? போகிறதா இருந்தால் போட்டோம், எங்களுக்கு கவலை இல்லை. இருக்கிறதா இருந்தால் இருங்க, ஆனால் என் கண்டிஷனில் இருங்க. நீங்கள் என்னை மிரட்ட முடியாது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அது போகணும் இது போகணும். மேக்சிமம் 5 சீட்டை கூட கொடுக்கலாம், சபாநாயகர் துணை சபாநாயகர் கொடுக்கலாம், ஏதாவது வாரியம் கொடுக்கலாம். ஆட்சிக்கு திரும்பி வந்தாங்கன்னா இதெல்லாம் செய்யப்படும். ஆனால் எந்த அஷூரன்ஸும் கொடுக்க முடியாது இப்போதைக்கு. கூட்டணி ஆட்சின்ற வார்த்தை எங்கள் வாயிலேருந்து வராது. ஓகே, மக்களிடம் போய் நாங்கள் வீக்காகிறதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் திமுகங்கிற ஒரு ஸ்ட்ராங் கட்சி, ஒரு பலமான கட்சி போய் எப்படி கூட்டணின்னு ஒத்துக்கும்? இது நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க. இது திமுகவோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்குற அளவுக்கு இந்த வார்த்தைகள்லாம் வெளியில் வரும். ஸோ கொடுக்க முடியாது. நீங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம நட்பா பிரிஞ்சிடலான்ற கூட வார்த்தையை சொல்லிட்டார். ஓகே சார், அதாவது சென்டரில் பிஜேபி ரொம்ப பவராக இருக்காங்க, அவங்க ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காங்க. எடப்பாடியே வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்காத போது நான் தமிழ்நாட்டில் பவரில் இருக்கேன், நீங்கள் சென்டரில் பவரில் கூட இல்லை, கூட்டணி ஆட்சி சொன்னால் நான் ஒத்துக்கணுமாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டாலின் இருக்காரா? அப்படிதான் அவர் சொல்றாரு. அவர் சொல்றாராம் கூட்டணி ஆட்சினா நம்மளே எங்க பலவீனத்தை காட்டுற மாதிரி. சரி, திமுகவை ஆட்சி அமைப்பதற்கு வழி இல்லாம கூட்டணி கட்சிகளை நாடுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொடுக்குறோம், மக்கள்கிட்ட கொடுக்குறோம். அது வீக் ஆயிடும், திமுகவால சாதிக்க முடியும் அப்படிங்கிற காட்டுறதான் எங்களோட பலம். இப்பவே போய் எங்களால பலம் இல்லைங்க, நாங்க காங்கிரஸோட தயவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், மற்ற கட்சி தயவு இருந்தா விசிகா தயவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா எங்களோட பலம் என்ன ஆகுது? இவ்வளவு தூரம் கட்சிக்கு உடைச்சி நாங்கள் அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்னு பார்க்கும்பொழுது எப்படி இதெல்லாம் ஒத்துக்க முடியும்? இது அவரோட ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ இவங்க வேற சொன்னாங்க, இது காங்கிரஸ்லேருந்து 5000 ரூபா கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்னாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இதெல்லாம் கோவத்தை கலப்புறது. ஆனால் ஸ்டாலின் ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, பொறுமையா இருக்கார். 100 கலைஞர் தான் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரு இவ்வளவு நேரம். ஸ்டாலின் சொல்றாரா, யாரும் வாயை திறக்காதீங்க, அவங்க என்ன வேணா பேசிட்டு போறாங்க, பேசாம கப் சிப் பண்றீங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்க. ஓகே சார், கடைசியா இது எப்படி முடியும்னா ஸ்டாலின் சோனியா காந்தியை போய் சந்திப்பார். ஓகே, பார்த்து ஒரு என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்றாங்க, என்னம்மா இப்படி நடக்குது, சோனியா காந்தி மத்தியஸ்தம் பண்ணி வழிக்கு வந்தாங்கன்னா கூட்டணியில் தொடரும், எக்ஸ்ட்ரா ஒரு 5 சீட்டு கொடுக்கப்படும். ஓகே, அதுக்கும் மீறி சோனியா காந்தி சொல்லி இவங்க கேட்காம இந்த யங் டர்க் அப்படின்றக்கா பாருங்க, இளம் துருக்கியர்கள் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, இளம் துருக்கியர்கள் இவங்க ஆட்டம் போட்டாங்கன்னா அது முடிவுக்கு வந்துடும். அது வேற வழி இல்லை, அப்படிதான் போகும். ஃபைனலாக சொல்லிட்டாராம் ஸ்டாலின், நீங்கள் பேசாமல் இருங்க, நான் சோனியா அம்மா போய் பார்க்குறேன், அவங்கள வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம், அவங்க என்ன அளவு கத்துறாங்களோ கத்திட்டு போட்டோம், நீங்கள் யாரும் பதில் கொடுக்காதீங்க, யாரும் பதில் பேசாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டார். ஓகே சார், அதாவது காங்கிரஸ் வந்து வரம்பு மீறி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, திமுக ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்காங்க, குறிப்பாக ஸ்டாலின் அமைதியாக இருக்காரு. ஸோ இந்த அமைதியாக இருக்கிறத வந்து பலவீனமாக எடுத்துக்குதோ காங்கிரஸுக்கு என்னன்னா எப்படியாவது கூட்டணி ஆட்சியில் வரணும்னு பார்க்குறாங்க. சரி, அதுக்கு விஜயை வச்சு மிரட்டி பார்த்தாங்க. விஜயும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறார். விஜய் ஆக்சுவலாக கதை மூடணும், மூடலை. ஏன் மூடாததுக்கு காரணம் என்னன்னா காங்கிரஸ் வரணும். அவரும் விஜயும் காங்கிரஸ் வரது, கூட்டணி ஆட்சி வரது விரும்புகிறார், தப்பு இல்லை. ஆனால் காங்கிரஸ் இருதலை கொள்ளி எறும்பா இருக்கு. விஜயோட போய் தோற்று போயிட்டா என்ன பண்ணுறது? இங்கே இருந்தால் ஒரு 25-20 சீட்டு அது வரும், அங்கே அதுவும் போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று. ஸோ இங்கே மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் விஜயோட போடணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா என்ன காரணம்னா விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, ஒரு இளைஞர் படம் இருக்குது, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது, அவரால் நம்ம லாபம் அடைய முடியும் அப்படின்னு இவங்க கருத்து. ஓகே, அப்போ கூட மாணிக்கம் தாக்கூர் சொன்னாங்களா, அவங்க திமுக கூட்டணியில் ஆட்சி கொடுத்தா போகலாம், நம்ம வேண்டான்னு சொல்ல, நாங்கள் எதிர்க்கலை, திமுகவை எதிர்க்கலை, எங்கே போகணும் எங்கள் டிமாண்டை தான் கேட்குறோம், எங்கள் கட்சி வளரணும்னு பார்க்குறமே தவிர எங்களுக்கு திமுக மேலே கோபம் இல்லை. ஆனால் திமுக பிடிவாதம் பார்க்குறதா எங்களுக்கு வர வழி இல்லைங்கிறது இவங்க ஆர்குமெண்ட்டு. அவங்க என்ன செல்வ பெருந்துக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ட்ரஸ்டட் கூட்டணி, இத்தனை வருஷமாக இருந்த கூட்டணி, அதுக்கு போய் முறிச்சுப்பாங்களா, நம்ம கூட சீட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற அவங்க கருத்து. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ராகுல் காந்தி வந்து என்ன நடக்கிறதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கார். அவர் வந்து அவர் என்ன மைண்டில் இருக்காருன்னு தெரியல. ஆனால் கொம்பும் சீவி விட்டு 2 பக்கமும் சீவி விட்டு வேடிக்கை பார்க்குறதா
நம்ம கேள்விப்படுறோம். சார் திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா 2019 ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளரா யாருமே ஏத்துக்காத நிலைமையில ஸ்டாலின் தான் வந்து பிரதமர் வேட்பாளர்னு வந்து முன்மொழிஞ்சாரு. ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு வெயிட்டேஜ் கொடுத்தது ஸ்டாலின் தான். அவருக்கே நீங்க வந்து முதுகுல குத்தலாமா அப்படின்னு திமுக காரங்க கேள்வி கேட்கிறாங்களே சார். எங்க கட்சி வளரணும்னு நாங்க பாக்குறோம், அது தப்பான்னு கேட்குறாங்க. எங்க கட்சியை வளர்க்கணும்னு நாங்க பார்க்குறோம். நாங்க உங்களுக்கு முதுகு மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணிட்டு வரோம். நாங்க எப்போ நாங்க நடந்து ஓடுறது, எங்க கட்சியை எப்போ வளர்க்குறது, நாங்க எப்போ ஆட்சிக்கு வருது. 67 ஆட்சி போச்சு, 67க்கு அப்புறம் ஆட்சியே கிடையாது எங்களுக்கு. நடுவில் 2 வாட்டி ஒரு வாட்டி மூப்பனார் வரதா இருந்தது, ஒரு வாட்டி வாழப்பாடி ராமமூர்த்தி வரதா இருந்தது. அது 2 போச்சு. அப்புறம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கட்சியே வரல. சரி, இப்போ நாங்கள் கட்சியை வளர்த்து ஏதாவது ஒரு ஆட்சியில் ஒரு ஒட்டிக்கலாமான்னு பார்க்குறோம். அதையும் நீங்கள் தடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் அதுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்டல் சார் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ்? நான் ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி நான் எடுத்துக்கிறேன் சார். ராகுல் காந்தி வந்து சொன்னார், நீங்கள் எங்கனாலும் ஆட்சியை பிடிச்சிடலாம், தமிழ்நாட்டில் உங்களால் வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமான்னு வந்து மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ராகுல் காந்தி வந்து சவால் விட்டார். தமிழ்நாட்டில் அண்ணாமலைங்கிற ஒருத்தர் பாஜகவுக்கு தலைவராக வந்து வளர்த்துட்டாரே சார். ஒரு கூட்டணியாக சேர்த்து ஒரு 18% வரைக்கும் அவங்க வந்து கொண்டு போனாங்க. பாஜக ஒரு 11% வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு சொன்ன பாஜக தமிழ்நாட்டை தனிச்சு போட்டி போட்டு ஒரு 11% அளவுக்கு வாக்கு எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் அப்படி என்ன சார் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருக்காங்க 2014 தவிர? காங்கிரஸ் வளராதுக்கு காரணமே திமுகவோட முதுகலை சவாரி பண்ணுறதான்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஓகே, எங்களால் ஏன் வளர முடியலன்னா நாங்கள் திமுக முதுகலை சவாரி பண்ணுறோம். ஓகே, எங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவத்தை நாங்க இழக்க விரும்பல. என்ன சார் தனித்துவம்? தனித்துவம்னா ஒரு தேசிய கட்சி, 150 வருஷ கட்சி. அந்த கட்சியை நீங்க ஒழுங்கா ட்ரீட் பண்ணல, எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல. நீங்க ஓகே, எங்களுக்கு உண்டான மரியாதை. லோக்கல் பாடி எலெக்ஷன்ல எவ்வளவு சீட் கொடுத்தீங்கன்னு கேட்கறாங்க. லோக்கல் பாடியில் எதுக்கு சார் சீட் தரணும்? லோக்கல் பாடி ரிசர்வேஷன். எங்க காங்கிரஸ் சீட்ல திமுக போட்டி போடுது, அவர் ரிசைன் பண்ண மாட்டேங்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எஸ் சார், நடந்துச்சு. இதுக்காக நான் வருத்தப்படுறேன், வெக்கப்படுறேன். அது ஒரு சின்ன உதாரணம். லோக்கல் பாடியிலேயே எங்களை வளர விடலன்னா அப்புறம் எப்படி எங்க கட்சி வளரும்னு காங்கிரஸ்காரன் கேட்கறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் சார். நான் கொஞ்சம் வரலாறு பின்னோக்கி போகணும்னு நினைக்கிறேன். அதிமுக ஆட்சி காலம் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ பாஜகவுக்கு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தார். ஸோ அவங்களும் அதிமுக கிட்ட பாஜக சீட் கேட்டாங்க. ரொம்ப கராராக இருந்தார் எடப்பாடி, சீட்டே தரல. நாங்கள் உங்கள் கூட கூட்டணி கிடையாது, நாங்கள் தனித்து போட்டி போகிறோம். லோக்கல் பாடி எலெக்ஷனில் அண்ணாமலை தனித்து போட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 50% இடங்களில் வந்து வேட்பாளர் நிப்பாட்டினார் அண்ணாமலை. ஸோ அந்த மாதிரியான முடிவுகளை வந்து காங்கிரஸ் எடுக்க வேண்டியதானே? ஏன் திமுக சாரணே இருக்கணும்? லோக்கல் பாடியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா சின்ன வார்டு தானே, சின்ன இடம் தானே, அங்கே போய் கூட உங்களால் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க முடியலன்னா நீங்கள் எப்படி சார் அசம்பிளி ஜெயிப்பீங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லை? அவங்க சொல்கிறாங்க கூட்டணி தர்மம்ன்றாங்க. கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் வந்து எல்லாத்தையும் பொறுத்துட்டு வரோம். லோக்கல் பாடியிலையும் டிஎம்கேவோட போனோம், அசம்பிளிலையும் டிஎம்கேவோட போனோம், பார்லிமெண்ட்லையும் டிஎம்கேவோட போகிறோம், எல்லாத்துலையும் டிஎம்கேவோட போகிறோம். நாங்கள் 2வது பெரிய கூட்டணியில் 2வது பெரிய கட்சி. எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் மரியாதை நீங்கள் கொடுக்கல. எங்களுக்கு உண்டான மரியாதையோ சீட்டோ பொசிஷனோ எதுவுமே கொடுக்கல. பீட்டர் அல்போன்ஸுக்கு மட்டும் நீங்கள் மைனாரிட்டி கமிஷன் கொடுத்துட்டீங்க. ஏன்னா அவர் திமுக ஆதரவாளர், அவர் காங்கிரஸில் இருக்கும் திமுக காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டர் அல்போன்ஸ் மட்டும் கொடுத்தீங்க. வேறு யாருக்கு எந்த பதவி கொடுத்தீங்க? ஹவுசிங் போர்ட் சேர்மன் கொடுத்தீங்களா? ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் சேர்மன் கொடுத்தீங்களா? ஏதாவது வாரியம் கொடுத்தீங்களா? எதுவுமே எங்களுக்கு கொடுக்கலையே. அந்த மாதிரி ஒரு நிலைமையில காங்கிரஸை வச்சுட்டு நீங்கள் காங்கிரஸை வளரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இவங்க குற்றச்சாட்டு. திமுக காங்கிரஸ் வளர்ந்துட்டா எங்கடா நமக்கு போட்டியா வந்துருமோன்னு அமைக்கி வைக்கிறீங்க, காங்கிரஸ் வளர விடாம பண்றீங்க அப்படின்னு திமுக குற்றச்சாட்டும் பொழுது நீங்க என்ன பதில் சொல்வீங்க? ஸோ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளராமல் இருப்பதற்கு ஒரே காரணம் காங்கிரஸ் கிடையாது, திமுக தான் அவங்க சொல்றாங்க. எங்களை வளர விடாம அடிக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு எந்த போஸ்டும் கொடுக்க மாட்டேன்றீங்க, எந்த பதவியும் கொடுக்க மாட்டேன்றீங்க, எங்களை வந்து அமைக்கி வைக்கிறீங்க, எங்களை மேலே வளர விடாம வைக்கிறீங்க, எங்களை உங்களுக்கு சைட் கிக்காவே இருக்கணும்னு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கூட ஒரு உற்று துணையா இருக்கணுமே தவிர நாங்கள் வளரக்கூடாதுன்னு நீங்க வந்து கண்ணும் கருத்துமா இருக்கீங்கன்னு இவங்களோட ஆர்குமெண்ட். ஒரு ஹைப்போதட்டிக்கலாக கேள்வி கேட்குறேன் சார். ஜேர்னலிஸ்ட் எப்போதுமே அனலிட்டிக்கலாக தான் பேசணும், கொஞ்சம் ஹைப்போதட்டிக்கலாகவே பேசுகிறேன். ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியே வந்துட்டு விஜய் கூட கூட்டணி வச்சா மட்டும் கிராஸ் ரூட் லெவலில் வரைக்கும் காங்கிரஸ் வளர்ந்துருமா சார்? ஆட்சியில் ஒரு கட்சி வந்ததுன்னா
கண்டிப்பா லோக்கல் லெவல்ல கீழ் லெவல்ல வளர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. விஜய் கூட கூட்டணி வச்சா விஜய் சிஎம் ஆயிருவாரா? விஜய் சிஎம் ஆனா இவங்க டெப்டி சிஎம் கொடுத்தாங்கன்னா ஓகே, அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. இப்ப திமுக அதிமுக எப்படி வளர்ந்து வருது? அதிகாரத்துல ஆட்சியில இருந்தாங்க. இருந்ததுனால. ஆமா. ஒரே சிம்பிள் லாஜிக், வேற ஒண்ணுமே வேண்டாம். திமுகவும் அதிமுகவும் வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி ரெண்டு கட்சியுமே ஆட்சியில் இருக்கிறது. ஆட்சியில் இருந்தால்தான், அதிகாரத்தில் இருந்தால்தான் ஒரு கட்சி வளருமானா கண்டிப்பா வளர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. அதிகாரத்தில் இல்லாத கட்சி வளரும், எதிர்கட்சியா இருந்து வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா சமீபத்துல பாஜக எப்படி சார் நடந்துச்சு? அவங்க என்ன ஆட்சியில இருந்தாங்க? பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்களால இங்க வளர முடிஞ்சது. சரி. அண்ணாமலை போன்ற ஒரு சிறந்த ஒரு தலைவர் இருந்தாலும் வளர்க்க முடிஞ்சது. ஓகே. அண்ணாமலை இல்லாம இது வரைக்கும் எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாங்க, நோட்டா கிட்ட தான் போச்சு. அண்ணாமலை ஒரு மேஜிக் வேண்ட் எடுத்து பண்ணாரு, முடிச்சிட்டார். அவர் சக்சஸ் பண்ணார். அது ஒரு ரேர் எக்ஸெப்ஷன். அது ஓகே. அண்ணாமலை கேஸ் ஒரு ரேர் ரேர் எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன். ஓகே. அது எல்லாருக்கும் வராது. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, எங்களுக்கு வளர்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை, நீங்க ஓகே, எங்களை வளர விடாம தடுக்கிறீங்க, எங்களுக்கு வளர்ச்சியை நீங்க கெடுக்க பாக்குறீங்க, நாங்க முன்னுக்கு வளர்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது அவங்களோட மனக்குமுறல். ஓகே. அதுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்றாங்க. ஓகே. அந்த உதாரணங்கள்லாம் சரியா பொருந்துமாங்கிறது அரசியல நம்ம சொல்ல முடியாது. திமுக ஓப்பனா 2G நீங்க பண்ணிட்டு நாங்க தோத்து போயிட்டோம்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, ஓகே, அப்புறம் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் தானே இது. ஓகே சார். அப்படியே திமுக கூட்டணியை பத்தி ஓரளவுக்கு பேசியிருக்கோம். அப்படியே அதிமுக பாஜக கூட்டணியை பற்றியும் பேசலாம். திமுக கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் இருக்கு போல இருக்கே சார். சமீபத்தில் பிஎல் சந்தோஷ் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். ஒரு ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் ஒரு 13 பேரை ஏதோ ஒரு தனியாக ஒரு ரகசிய மீட்டிங் ஒன்று நடந்திருப்பதாக தகவல். அந்த மீட்டிங்கில் காங்கிரஸே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கும்போது நாம சென்டரில் பவரில் இருக்கோம், நாம ஏன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாதுன்னு பிஎல் சந்தோஷ் கொளுத்தி போட்டிருக்காரு போல இருக்கே. பிஎல் சந்தோஷ் ஒரு 13 பேரை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில். ஸோ நடந்தது உண்மைதான், மீட்டிங் நடந்தது உண்மைதான். அது கமலாலயத்தில் இல்லை, காரியாலயத்தில் நடந்தது. ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில், ஆர்எஸ்எஸ் காரியாலயத்தில். அவர் என்ன கேட்டாரா, ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு கேட்குது. நம்ம மத்தியில் 12 வருஷமா ரூல் பண்றோம். அகில இந்தியாவில் பெரிய கட்சி. நம்ம தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கேட்கறதுக்கு நம்ம தயங்குறோம். அவர் யோசிக்கிறாரு, இது என்ன நடக்குதுன்னு கேட்டா. அப்புறம் சொன்னாராம், எடப்பாடி திமுகவை எதிர்க்கிறத விட ஓபிஎஸும் சசிகலாவும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுலே காபந்து பண்ணிட்டு இருக்காரு. சரி. அவரோட எண்ணங்கள், அவரோட நடவடிக்கைகள்லாம் ஓபிஎஸ் சசிகலாவை சுற்றியே இருக்கே தவிர திமுகவை எதிர்க்கணுன்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஓகே. திமுகவை எதிர்க்க ஆரம்பிக்கவே இல்லை. சரி. இவர் உள்ளுவல் இன்டர்னல் பாலிடிக்ஸே பார்த்துட்டு இருக்காரு. ஓபிஎஸ் வந்துருவாரா, சசிகலா வந்துருவாரா, டிடி இதே பார்த்துட்டு இருக்காரு தவிர இஸ் நாட் ஃபோக்கஸிங் ஆன் டிஎம்கே. யாரா எடுத்து சொல்லக்கூடாதான்னு கேட்டாராம். ஓகே. அப்புறம் சொன்னாரா, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்குது, நம்ம பங்கு கேட்டா. அதுக்கு சொன்னாங்களாம், இல்லைங்க அதிமுக அப்படி இல்லை, அதிமுக எடுத்த உடனே கூட்டணின்னு சொல்லாது, தேர்தலுக்கு பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு அவர். அந்த அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ முதல்ல சொன்னால் அது வீக் ஆகிடும். ஓகே. நாளைக்கு அதிமுக தான் கண்ட்ரோல் பண்ணுது, பி டீமு, ஏ டீமு, சி டீம் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. அப்படின்னு அவர் சாந்தப்படுத்திருக்காங்க. ஓகே. இந்த தலைவர்லாம் சொல்றாங்களா, இப்பவே திமுக அதிமுகவே இல்ல அமித்ஷா திமுகவான்னு கேள்வி கேட்கறாங்க. அமித்ஷா திமுகன்னு கேள்வி கேட்கறாங்க. அதனால இப்ப சொன்னா இப்ப இருக்கிற ஓட்டு போயிடும். நம்ம முதல்ல ஜெயிச்சு வந்துருவோம். ஓகே. கூட்டணியில் ஜெயிச்சு வந்துருவோம். ஆட்சி அமைக்கும் போது நம்ம அப்ப கையை காலை திருகி, அப்ப தலையை திருகி, அதை திருகி நம்ம துணை முதலமைச்சரோ மந்திரி சபையில் கூட்டணியை வாங்கிக்கலாம். இப்ப தேவையில்லை. நம்ம இப்போ போகிற பிறகு போட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி சந்தோஷுக்கு தெரியாது. ஓகே. ஆனால் இந்த தலைவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அதிமுக சொல்ல வைக்க வேண்டாம், ஓகே, போகிற போக்கில் போட்டோம், ஜெயிச்சு வந்த உடனே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் கேசவ விநாயகத்துக்கு யாரை போடுறதுன்னு ஒரு பேச்சு வந்தது. 3 பேர் உள்ள கமிட்டி தான் கேசவ விநாயகத்தை பார்த்துக்க போகிறது. பிரசாப் குமார் அவர் கிடையாது. பிரசாப் குமார் இல்லை, ஏன்னா அவர் கேசவ விநாயகத்தோட உறவுக்காரர் அவர். ஓ. அதெல்லாம் ஒரே கன்னியாகுமரி. அவர் தானுமாலியன் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு.
திருப்பி பழைய ஆளை கொண்டு வந்தால் அவங்கள உறவுக்காரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தேர்தல் வரைக்கும் அமைப்பு செயலாளர் வேண்டாம். ஓகே, அந்த கேசவிநாயகம் போட்ட போஸ்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டார் அவர் பிஎல் சந்தோஷ். என்னென்ன போஸ்டிங் முன்னாடி போட்டாரோ எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. கட்சிக்குள்ள மட்டுமா இல்ல நிர்வாகத்துல போட்டிருக்காரு? இந்த கட்சிக்குள்ள என்ன நிர்வாகம்னா ஐ மீன் சென்சார் போர்டு அந்த மாதிரி விஷயங்கள் எதை எடுக்க முடியுமோ கட்சிக்குள்ளதான் எடுக்க முடியும். சென்சார் போர்டு எடுக்க முடியாது. ஓகே, சென்சார் போர்டு போட்டு அது மாதிரி கட்சியை தாண்டி அந்த நிர்வாகத்திலையும் பல்வேறு விஷயங்கள் நிர்வாகத்துல கட்சி போஸ்ட முதல்ல எடுத்துருங்க. ஓகே, ஏன்னா சந்தேகமா இருக்கு உங்களுக்கு, டவுட்டா இருந்தா எடுத்துருங்க. ஓகே, எடுத்துட்டு பூசா போட்டுருங்க, நயினார் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ கேசவிநாயகம் கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டப்பட்டாருன்னா கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டப்பட்டு அவர் வந்து RSS அமிச்சாங்க. புதுசாக யாரும் போட போகிறது இல்லை. ஓகே, மோடி வந்து ஒரு 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 மேஜிக் பண்ண போறாருன்னு சொன்னாராம். என்ன மேஜிக் சார்? அது என்ன மேஜிக்னு இவர் சொல்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, அது உண்மையா பொய்யா தெரியாது, முன்னாடி கேட்காதீங்க. சரி, தேர்தலுக்கு முன்பு பீகார்ல கொடுத்த மாதிரி 13,000 ரூபா ஒரு தமிழ் பெண்களுக்கு பணம் கொடுக்க போறார். அது எப்படி சார் கொடுக்க போறார்? 13,000 ரூபா, 10,000 ரூபா கூட கிடையாது. 13. அது என்ன வேரியன்ஸ்? அந்த PMY ஸ்கீம், அந்த ஸ்கீம், கேஸ் ஸ்கீம், குக்கிங் ஸ்கீம், எல்லா ஸ்கீமையும் சேர்த்து நிர்மலா சீதாராமன் பேசிட்டாராம். சார் நீங்க சொல்றது நடந்தா அது மிகப்பெரிய ஆச்சரியம் தான் சார். ஏன்னா பட்ஜெட்லயே வந்து பீகார்ல 10,000 கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? பீகார்ல எப்படி 10,000? நிதிஷ் ஆட்சியில் இருந்தார் சார், கொடுத்தாங்க சார். இனிமே இந்தியாவில் திருமங்கலம் ஃபார்முலா மட்டுமே வேலைக்கு உதவும். அது காங்கிரஸ் ஆட்டம், பிஜேபி ஆட்டம், திமுக ஆட்டம், அதிமுக ஆட்டம் ஓட்டுக்கு அபிஷியலா பணம் கொடுக்காம இனிமே வேலைக்கு ஆகாதுன்னு முடிஞ்சு போச்சு. அது நீங்க டிஎம்கே வந்து பிஜேபியை பிளேம் பண்ண முடியாது, பிஜேபி டிஎம்கேவை பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா பீகார்ல 10,000 ரூபா கொடுத்து வந்தீங்க, மகாராஷ்டிராவில் கொடுத்து வந்தீங்க, எல்லா ஊர்லேயும் கொடுத்து வந்தீங்க. தமிழ்நாட்டில் மோடி சொல்றாரா அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ கொடுக்கணும், நம்ம 13,000 ரூபா கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அது என்ன ஸ்கீம், எப்படி என்ன கொடுக்கணுங்கிறது நிர்மலா சீதாராமன் கொடுக்கப்பட்டிருக்க அந்த பொறுப்பு. தேர்தலுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முந்தின வாரம் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் 13,000 ரூபா மோடி கொடுக்க போறார். இது உண்மை. அவர் மகா பிளானை கையில் வச்சிருக்கார். அந்த பிளானை கொடுத்து அப்படியே பெண்களை வந்து மாக்கிட்ட போறார். அது இல்லாமல் பல்வேறு வகையான திட்டங்களும் அறிவிக்க போறார். இலவச கேஸ் 1 வருஷத்துக்கு. தட் இஸ் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு மோடி தயாராகிட்டார். எப்படியாவது அவருக்கு என்னன்னா அதிமுக பாஜக ஆட்சிக்கு வரணும்னு மோடி தீவிரமாக இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் பிஎல் சந்தோஷ் சொல்லலை. மோடி மேஜிக் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அந்த மோடி மேஜிக் என்னன்னு நம்ம கேட்ட போது நமக்கு டெல்லியிலேருந்து கிடைச்ச தகவல்கள் இந்த தகவல்கள். நடக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு இதெல்லாம் நடக்காதுங்கிற மாதிரி தான் சார் எனக்கு தோணுது. வாய்ப்பு இருக்கு. மோடி மனசு வச்சார்னா பண்ண முடியும். பீகார்ல பண்ணும்போது தமிழ்நாட்டில் பண்ண முடியாதான் எனக்கு ஒரு கேள்வி. பீகார்ல 10,000 ரூபா கொடுத்தாங்க சார். பீகாருடைய கால நிலவரம் வேற, தமிழ்நாட்டுடைய கால நிலவரம் வேற இல்ல சார். பணமே இல்லாத ஸ்டாலின் கொடுக்கும்போது பணம் கையில வச்சிருக்கிற மோடி கொடுக்க மாட்டாருன்னு என்ன எப்படி எதிர்பார்க்க முடியும் சார்? இதையே வந்து வெஸ்ட் பெங்கால் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கூட எனக்கு ஓகே. ஏன்னா அங்கே பாஜக ரொம்ப அக்ரஸிவாக இருக்காங்க, அந்த அளவுக்கு வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது சாத்தியமா, நடக்குமா, நடக்காதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மோடி கிட்ட கேட்டால் உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் முக்கியமா தமிழ்நாடு முக்கியமானு கேட்டால் மோடி ஆப்வியஸாக வெஸ்ட் பெங்கால் தானே சொல்லுவார், தமிழ்நாடு அவர் சொல்ல மாட்டார்ல. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கு, ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. அது நல்ல அது கள நிலவரம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி மம்தா பானர்ஜி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நானே ஒரு காலத்தை சொன்னவன் தான், மம்தா அசைக்க முடியாத சக்தின்னு சொன்னவன் தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ கள நிலவரம் மாறிட்டு வருது. மம்தா ஆட்சிக்கு வர்றது கஷ்டம். காங்கிரஸ் அங்கே ஒன்றுமே இல்லை, கம்யூனிஸ்ட் க்ஷீணமாகி போச்சு. ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி வந்துடும். ஸோ மோடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெஸ்ட் பெங்காலில் ஓரளவு கேம்பெயின் பண்ணி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா போதும், பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, கள நிலவரம் வேற. திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, 5,000 வேற கொடுத்துடுச்சு. பெண்களோட வாக்கு எல்லாம் கவர்றது. தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணி வேலையை ஏதாவது முடிக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு ஏதாவது பண்ணாதான் உண்டு. அந்த ஸ்கீமில் தான் மோடி இந்த மாதிரி ஒரு இலவச கேஸ் இல்லை ஒரு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஸ்கீம் பண்ணுறதுக்கு நிர்மலா சீதாராமன் பிளான் போட்டிருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஓகே சார். சார் தேமுதிக முடிவு எடுத்துட்டாங்களா இல்லையா? ஈஷா சிவராத்திரி விழாவில் பார்த்தோம், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள், அதே போல் பிரேமலதா அவர்கள், அங்கே வந்து ராஜ்நாத் சிங் எல்லாருமே வந்திருந்தாங்க.
ஸோ இதை பொலிட்டிக்கலாக நாம் பார்க்கும்போது என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்து தேமுதிக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஹேஷியங்கள்லாம் நேற்றைக்கு பரப்பப்பட்டது. நேற்றைக்கு ஈஷாவில் இந்த கூட்டணியை பற்றி இது முடிவு எடுக்கப்பட்டதா சார்? பிரேமலதா சொல்கிறாங்க நாங்கள் 2 கட்சியோட பேசல, ஒரு கட்சியோட தான் பேசிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கட்சி எது சார்? அந்த ஒரு கட்சி எதுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஓகே, ஃபைனலாக இன்னும் கூட சஸ்பென்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இந்த சஸ்பென்ஸ் கில்லிங் ஆனால் ரொம்ப கில்லிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க கட்சிக்காரர் தலைப்பிச்சுக்கிறான் என்னன்னு. இவங்களுக்கு என்னென்னா திமுக பக்கம் போனீங்கன்னா மத்திய ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற எண்ணம் அடித்து கம்ப்ளீட்டாக துவைக்கப்படும். ஓகே, ராஜ்யசபாவும் ஸ்டாலின் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். க்ளீனாக சொல்லிட்டார். சீட்டு கொடுக்குறேன் 6-7 கொடுக்குற வாங்கிக்கோங்க, ஜெயிக்க வச்சு காட்டுறோம், செலவு நாங்கள் பார்த்துக்கிறோம், ஆனால் வந்து ராஜ்யசபா சீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஓகே, இங்கே ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு ரெண்டு மனநிலையில் இருக்காங்க. என்டிஏ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுதீஷ்க்கு, இல்லைன்னா என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மோடியோட ஆட்சி அதிகமாக செய்யுமான்னா அதிக லாபம் கொடுக்கக்கூடிய இடம் வந்து என்டிஏ தான். திமுக அவங்களுக்கு வந்து வெறும் எம்எல்ஏ மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க அவங்க கனவு லட்சியம். அப்புறம் வீட்டில் ஆளை வச்சு அடிக்கிறாங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாம். அந்த மாதிரி வீட்டுக்கு ஜேர்னலிஸ்ட் வீட்டுக்கு ஆளை வச்சு அடிக்கிறேன்னு சொல்ல அதையும் பார்த்து ரசிச்சிருந்தாங்க பாருங்கள். அதான் வேடிக்கையாக இருக்குது. ஒரு கட்சியோட தலைவி ஒரு தொண்டர் ஒரு தலைவர் பேசுகிறாரு, ஜேர்னலிஸ்ட் வீட்டுக்குள்ளே ஆளை வச்சு அடிப்போம் பூந்து அடிப்போன்னு. அதை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இல்லை. நாளைக்கு எப்படி ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து பேசுவீங்க? எந்த முகத்தை வச்சு ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து பேசுவீங்க? ஆளை வச்சு அடிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேர்னலிஸ்ட் எப்படி பார்த்து பேசுகிறீங்கன்னு தெரியல, அது வேறு விஷயம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது என்டிஏவோட போனால் ராஜ்யசபா சீட் உண்டு. அவங்க கொள்கையே ராஜ்யசபா மட்டும்தான், வேறு எதுவுமே அவங்களுக்கு என்ன இல்லை ராஜ்யசபா. ஆனால் என்னென்னா இப்போ என்னென்னா செலவு தான். இப்போது செலவுக்கு பணம் தான் இப்போ ரெண்டு பக்கமும் யார் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு பார்க்குறாங்க. ஓகே, திமுக செலவுக்கு பணம் கொடுக்குறதா இல்லை, நாங்கள் செலவை பார்த்துக்கிறோங்கிறது. இந்தியாவில் செலவுக்கு பணத்தை கேட்குறாங்க, கொடுத்ததுன்னா இந்தியா பக்கம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா இப்போ வரைக்கும் முடிவு எடுக்கலையா சார் திமுகவா? இப்போ வரைக்கும் முடிவு எடுக்கலை. அவங்க என்டிஏ பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கு என்டிஏ ஓரளவுக்கு ஒத்துக்குச்சுன்னா, இப்போ ஆல்ரெடி என்டிஏல பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா கொடுக்கணும், அன்புமணிக்கு ராஜ்யசபா கொடுக்கணும், ஜிகே வாசனுக்கு ராஜ்யசபா கொடுக்கணும். எவ்வளோ ராஜ்யசபா கொடுக்க போகிறாங்களோ தெரியல. ஓகே, 4 ராஜ்யசபா சீட்டு எதிர்கட்சி காலம் கொடுத்தீங்கன்னா அப்போ கட்சியில் இருக்கிற பிஜேபி இருக்கிற கட்சிக்காரன் எனக்கு ராஜ்யசபா கேட்க மாட்டானா? மற்ற கட்சிக்காரெல்லாம் கொடுக்குறீங்க, எங்களை விட்டீங்களேன்னு கேட்டாங்க. இப்போ முக்கியமான தலைவர்களாக இருக்காங்க தமிழ்நாட்டில் பிஜேபியில், அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்கலாம் என்ன அர்த்தம்? அவங்க மனது வருத்தப்படுவாங்க. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனால் பிரேமலதா கரை சேர்றது என்டிஏவோட தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக சொல்லியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசி நமக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.